மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய காரணங்கள் அவற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் என்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப் மூலமாக 00947735626245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய 6 மிக முக்கியமான உப தலையங்கங்களுக்கு கீழே இந்த காரணங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக முக்கியமானது ஒன்று, நான் நேற்று நிகழ்ச்சியிலே சொன்னேன், இந்த மருந்துகள் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்குறி ஒன்று சரியாக விரைப்பு அடைய வேண்டுமாக இருந்தால் அது இரத்தத்திலே இருக்கின்ற அந்த பிளட் பிரஷரை குறைக்க வேண்டும். அதாவது இரத்தத்தில் இருக்கின்ற இந்த நாடிகள் எல்லாம் விரிவடைய வேண்டும். விரிவடைகின்ற போது தானாகவே அந்த குருதி அமுக்கம் பிளட் பிரஷர் குறைவடையும். எனவே சில பேர் சொல்லுவார்கள், என்னோட தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு, டாக்டர் எனக்கு பிளட் பிரஷர் இருக்கின்றது, இந்த மருந்துகளை பாவிக்கின்ற போது பிளட் பிரஷர் கூடுமான்னு கேட்பார்கள். குருதி அமுக்கம் கூடுமா? ஒரு நாளுமே இந்த குருதி அமுக்கம் கூடவே கூடாது. ஆனால் இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். சில பேர், அதாவது இந்த மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு நாங்கள் GTN அல்லது TNT எனப்படுகின்ற நாக்குக்கு கீழே வைக்கின்ற மருந்துகளை கொடுப்போம். இந்த மருந்துகள் என்ன செய்யும் என்றால் எங்களுடைய குருதி அமுக்கத்தை, பிளட் பிரஷரை சடுதியாக குறைக்கும். எனவே சடுதியாக குறைக்கின்ற போது அந்த நேரத்திலே இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாதற்குரிய மருந்துகள் ஏதாவது பாவிப்போமாக இருந்தால் இந்த TNT மருந்தும் நாக்குகளை வைக்கின்ற போது பிரஷர் குறைவடைகிறது. இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய மருந்துகளும் குருதி அமுக்கத்தை குறைக்கின்றபடியினாலே அந்த நபரினுடைய, அந்த ஆணினுடைய பிரஷர் கொஞ்சம் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. என்றாலும் இது பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்க முடியாது. என்றபடியினாலே இதுக்கு பாவிக்கின்ற மருந்துகள் எல்லாம் ஒருபோதுமே எங்களுடைய குருதி அமுக்கத்தை அதிகரிக்காது என்பதை நீங்கள் வெகு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ட்ரக் இன்டியூஸ் என்று சொல்லுகின்ற போது சில நேரங்களில் அதனுடைய பக்க விளைவுகளாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து மூந்துதலுக்குரிய மருந்துகள் எல்லாம் சில நேரங்களில் இந்த மருந்துகள் எல்லாம் நாங்கள் சாதாரணமாக ஒரு மனநோய்க்கு, சைக்காட்ரிக் டிசீஸ் அல்லது மனநோயாளிகளுக்கு கொடுக்கின்ற மருந்துகளாக இருக்கின்றது. இது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், உண்மையாக நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், இந்த பிரச்சனைகள் 1994 ஆண்டு இதற்குடைய 30 வருடங்களுக்கு முதல் தான் இதை பற்றி ஆராய்ச்சிகள் எல்லாம் விளக்கமாக தொடங்க ஆரம்பித்தது. எனவே என்னென்று கண்டுபிடித்தார்கள் என்றால், இந்த மனநோயாளிகள் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ், மனநோயாளிகளுக்கு கொடுக்கின்ற இந்த மருந்துகள் இந்த மனநோயாளிகளுக்கு அவருடைய பாலியல் உணர்வை, அதை லிபிடோ என்று சொல்லுவோம் அல்லது செக்ஷுவல் டிசைர் என்று சொல்லலாம், இந்த பாலியல் உணர்வை தூண்டுகிறது. அது எவ்வாறு கண்டுபிடிப்பது என்றால், இந்த நோயாளிகளுடைய வார்டுகளிலே, விடுதிகளிலே ஒரு மருத்துவத்தாது நர்ஸராலோ அல்லது பெண் சிற்றூரில் வேலை செய்கின்ற போது அவருடைய கையை பிடிப்பது, அங்கே தட்டுவது, இங்கே தட்டுவது போன்ற பிரச்சனைகள் அல்லது கட்டி பிடிப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. என்றபடியினாலே இதன் மூலமாக அவர்கள் ஆராய்ச்சியிலே முடிவுகளை கண்டார்கள் என்னவென்றால், இந்த மருந்துகள் கூட, இந்த மனநோய்க்கு பாதிக்கின்ற மருந்துகள் கூட ஒரு நோயாளியினுடைய பாலியல் உணவை, செக்ஷுவல் லிபிடோவை அல்லது செக்ஷுவல் டிசையரை அதிகரிப்பதாக. அதை அடிப்படையை வைத்து இன்று நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பாலியல் பிரச்சனை இருப்பவர்களுக்கு, அதாவது இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது விந்து முந்துதல் தன்மைக்குரிய மருந்துகள் எல்லாம்
சில நேரங்களிலே மனநோய்க்கு பாவிக்கின்ற மருந்துகளாக கூட நாங்கள் இருக்கிறோம். என்றபடியால் இதை பற்றி நீங்கள் யோசித்து அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படி தீர்வு அடைய வேண்டும் என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே மருந்துகள் மூலமாக ஆண்குறி விரைப்படையாதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. எனவே நான் முதலாவது காரணம் என்ன சொன்னேன்? வாஸ்குலோஜெனிக், இருதயம், நரம்பு, நாடி, இதயம், இரத்தம் சம்பந்தப்பட்டது. இரண்டாவதாக நியூரோஜெனிக், நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்டது. மூளை, முன்னான், கிரேனியல் நர்வ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூளையிலிருந்து வருகின்ற நரம்பு மண்டலம், எங்களுடைய உடலில் இருக்க அனைத்து நரம்பு மண்டல வலையமைப்பு, இதுக்கும் தொடர்பு இருக்கின்றது. மூன்றாவதாக சொன்னேன் அனட்டமிக்கல் அல்லது ஸ்ட்ரக்சர், பிறப்பிலேயே அவருடைய ஆண்குறியிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவருக்கு இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகிறது. நான்காவதாக சொன்னேன் ஹோமோன்களினுடைய குறைபாடு அல்லது இரத்தத்திலே பெண் ஹோமோனுடைய அளவு அதிகரிக்க காணப்பட்டாலும் இந்த பிரச்சனை ஆட்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ட்ரக் இன்டியூஸ் என்று மருந்துகள் மூலமாகவும் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படலாம். அடுத்ததாக சைக்கோஜெனிக். எனவே நான் பார்த்த மட்டிலே ஏறக்குறைய நான் இந்த மருத்துவ உலகத்திலே ஏறக்குறைய 38 வருடங்களாக இருந்து கொண்டு இருக்கிறேன். இவ்வளவு காலம் நாம் பார்த்த நோயாளிகளை 100க்கு 50% இந்த மனநிலை பிரச்சனை, சைக்கோஜெனிக், குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அல்லது வேலை ஸ்தலங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள், வியாபார ஸ்தலங்களில் ஏற்படுகிற ஸ்ட்ரெஸ், அதை கொரோனா காலங்களில் இப்படிப்பட்ட நோயாளிகள் நாங்கள் சரியாக பார்த்தோம். கொரோனா காலங்களில் மிகவும் கூடுதலாக ஆண்களுக்கு இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இந்த விந்து முந்துதல் போன்ற தன்மைகள் கூடுதலாக இருந்தது. எனவே இதெல்லாம் சைக்கோஜெனிக், மனநிலை சம்பந்தப்பட்டது. மனநிலை என்று சம்பந்தப்பட்டு யோசிக்கின்ற போது அது மனநோயுடன் தொடர்புபட்டது அல்ல, மனநிலை. எனவே ஆல்வேஸ் பி ஹாப்பி, அதான் மிக மிக முக்கியமான. படுக்கைக்கு செல்லுகின்ற போது இன்றைக்கு படுக்கையில் என்ன நடக்குமோ, விந்து வெளியில் வந்துடுமோ, ஆண்குறி விரைப்படையாதோ அல்லது பெண்ணுடன் உட்புகுத்த முடியாதோ, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைத்துக்கொள்ள முடியாது என்று 10 யோசனையுடன் தயவு செய்து கட்டிலுக்கு போக வேண்டாம். உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாவற்றையுமே படுக்கை அறைக்கு வெளியிலே வைத்திருங்கள். படுக்கை அறைக்கு மெத்தைக்கோ கடைசி மட்டும் உங்களுடைய மொபைல் ஃபோனையோ அல்லது அலுவலகங்களில் வருகின்ற அலுவலக கோப்புகளை, ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அங்கே வைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். ஏனெனில் படுக்கை அறை என்பது என்ஜாய் பண்ணுவதற்காக, நாங்கள் சந்தோஷமாக இருப்பதாக தவிர வேறு ஒன்றுக்கும் அல்ல. அடுத்ததாக ட்ரோமா என்று சொல்லுவோம். ஆண்குறியிலே ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு காயங்கள், உங்களுக்கு தெரியும், விபத்துகள், அதே நேரத்தில் மோட்டார் பைக்ஸ். அண்மையில் கூட பார்த்தேன், எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் விபத்துகள் என்று சொல்ல முடியும், அவ்வளவுக்கு அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறது மோட்டார் பைக்கிலே. எனவே ஆண்கள் எல்லாம் கூடுதலாக அந்த ரேசிங் மோட்டார் பைக் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது புஷ் பைக். சில நேரத்தில் புஷ் பைக்கிலே பழகுகின்ற சின்ன பிள்ளைகள் எல்லாம் சில நேரத்தில் விழுகின்ற போது நடுவில் இருக்கிற பார் சரியாக அவருடைய விதை பையிலே தாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு விபத்து காரணமாக அந்த நோயாளிக்கு விதையிலேயோ அல்லது ஆண்குறியிலேயோ பாதிப்போ காயம் ஏற்படுமாக இருந்தால் அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்கள் கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்ப்பவர்கள் இந்த மணி சைனை, பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்லே கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.